கோயில் பெரிய மனுஷன் ஆனதும் தான் ஆனாலுவே இந்த கோயிலுக்கு போய் கொஞ்சம் பெருக்கி தூத்து தொழிங்களான்னு சொன்னா ஒன்னும் செய்ய முடியாளுவே. கோயிலுக்கு போக சொன்னா என்னமோ வேற எங்கேயோ பயணம் போக சொன்ன மாதிரி கோவப்படியாளுவே. ஏமா எப்ப பார்த்தாலும் காலைல சுடு தண்ணி ஊத்துனாங்க கொதிச்சுக்கிட்டே அலையே. இல்ல கோயிலுக்கு போய் கொஞ்சம் அங்க போய் வேலைகளை பார்க்கலாம்ல, நாளை தண்ணி எடுத்து கொடுக்கலாம், ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம்ல, பெருக்கி கிருக்கி தொளிக்க வேலையே ஒரு வேலையாவது இப்ப செய்யறீங்களாலா? எம்மா அதெல்லாம் செய்ய கோயில்ல ஆள் இருக்குமா? நாங்கள் இன்னும் சின்ன பிள்ளையா, எங்களை போக மாட்டேதான்னு கிட்ட டக்கா அங்க பயல்வெல்லாம் கிடப்பானுவ. அப்புறம் அவங்களே ஏதாவது ஒண்ணு கட்டுவாங்க, ஊருக்குள்ள கிளடு கட்டைகளுக்கு சும்மா இருக்க முடியாது. அதுவே எதனா சொல்லும் தேவையாவ நீயே வம்ப வலை கொடுத்து வாங்குவா போல இருக்கு. கோயில்னா அங்க பெருக்கி தொடக்க எல்லாத்துக்கும் ஆளு கிடக்கு. பூஜை நேரத்துக்கு போனோமா சாமி கும்பிட்டோமா கையோட வந்தோமான்னு இருக்கணும். சும்மா நீங்க போங்களாங்கிறது. அப்புறம் யாராவது ஏதாவது சொல்லிட்டாவன்னா அப்ப வந்து தையா தக்கான்னு குதிப்பா. அதுக்கு எதுக்கு வம்புன்னு நாங்களோட வீட்டுல கிடக்கோம். சொன்னா கேளு. அதுவும் சரிதான், ஊருக்கு அறிவை ஏதாவது ஒண்ணு சொல்லுவாளுவே, அதுவும் சரிதான். சரி அப்ப நீங்களும் வீட்டுல இருங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு அங்க வளையல் தொடுக்கிறதுக்கு ஆள் வேணும்னு பத்திராளியக்கா போன் பண்ணி கூப்பிட்டாவ. அதனால நான் ஒரு அங்க போறேன். காலையிலே வா, சாயங்காலம் தானே செய்வாவே. சரி விளக்கு தேக்கி என்னத்துக்கோ ஏதோ கூப்பிட்டாவ, நான் போயிட்டு வாரேன். பழைய குழம்பு இருக்கும், தோசைமாவை வெளியே எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டரும் தோசை ஊத்தி சாப்பிடுங்க. அப்பா டீ கடை போயிருக்காரு, வந்தாருன்னா அவருக்கும் 2 தோசையை சுட்டு கொடுங்க. சரிம்மா. அப்ப தோட்டத்துக்கு போறதுக்கு கஞ்சி ஊத்தி கேட்டாருன்னா பழைய பருப்பு குழம்பு கொஞ்சம் கஞ்சியும் கிடக்கும், ஒரு வாளியில ஊத்தி எடுத்து கொடுத்து விடுங்க. நான் பரவு மதியத்துக்கு சுவாறு வங்கி கட்டு அம்மா வருவாளான்னு சொல்லு. சரிம்மா. சரி நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சின்னவன் இன்னும் தூங்கிட்டாடாக்கா? ஆமா அந்த நாய் தூங்கிட்டு தான் டக்கு. அவன் மோரையில சுடு தண்ணி எடுத்து ஊத்தி எழுப்பு. இப்படி இருந்தா வழங்கவா செய்யும் வீடு. தைக்கிறத கூட தச்சு விடலாம் ஒரு 1.5 மணி நேரத்துல கடன்னு. இந்த கொக்கி வைக்கிறது எம்மிங் வைக்க வேலை தான் நமக்கு பெரிய வேலையா இருக்கு, அதுதான் பிடிக்க மாட்டேங்குது நமக்கு. பூமாரி எங்க போனா சத்தந்திராண்டாங்க. அவளை கொஞ்சம் வச்சு தர சொன்னா அவளாவது வச்சு தருவா. ஆமா அவகிட்ட வச்சு தர சொல்லிட்டு அடுத்த பிளவுஸ் தைக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். இன்னைக்குதான் அவ்வளோ வருவாளுவே சட்டைக்கு. ஒரு 4 நாள் முன்னாடி கேப்போன்னு இல்ல. நானும் புள்ளியக்கா எவாவா உனக்குடா எனக்கு இந்த சட்டையும் மதியத்துக்குள்ள தச்சுதாங்களா? ஏன் சாயங்காலம் 4 மணிக்கு வந்து நின்றுகிட்டு 6 மணிக்கு தானிக்கலாம் அப்படி கேட்டிருப்பேன். சரி கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு போய் கொடுப்போம், அப்பனா சீக்கிரம் தருவியலன்னு நினைச்சுக்கிட்டு கொண்டு வந்தேன். இங்க ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டோம்னே நான் இன்னைக்கு தான் தச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் 10 நாள் முன்னாடி தந்தனா அப்பயே தைக்க ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே? வயிற்றுல கலப்பாத, பீடியும் சுத்திக்கிட்டு இதுல கிடைக்கிட்ட நேரத்துல தான் தைப்பேன். இது தைக்க முடியாது, வேற யார்ட்டையாவது கொண்டு போய் கொடுங்களானா நானும் கொடுக்க மாட்டேங்காளுவேன். நீங்க எப்போ டைம் கிடைக்கும் அப்ப தச்சு தாங்கங்காளுவேன். சரின்னு நம்ம லாஸ்ட் மினிட்ல கிடைக்கிற டைம்ல வந்து தச்சு கொடுத்தோம்னா 1008 குறை சொல்லுவாளுவேன். இப்பதான் ராமலட்சுமி எனக்கு இப்ப தச்சு தரலன்னா அவ்வளவுதானே சண்டை போட்டுட்டு போறா. அவ என்னைக்கு தந்த பிளவுஸ்? அவ தந்து 1 மாசம் ஆச்சு. 1 மாசமா வீட்டுக்குள்ள வச்சு பூஜையா பண்ணிக்கிட்டு இருந்தீரு. இந்த மாதிரி டெய்லர்னா நாங்க அப்படிதான் இருப்போம், இதான் டெய்லரோட வழக்கம். சும்மா இதெல்லாம் பேசப்படாத அம்மா. உனக்குலாம் இப்ப தச்சு தர முடியாது, தூக்கிட்டு ஓடு. இன்னும் 4 முடி இப்படி சொல்லிட்டியே, நம்ம என்ன அப்படியே பழகி இருக்கோம்? எனக்கு இது ஒரே ஒரு பிளவுஸ் தச்சுதாங்க. இன்னைக்கு வேற குத்து விளக்கு பூஜை இருக்கா, அப்புறம் என்னென்னமோ இருக்கான். பிரைஸ் எல்லாம் தாராவளம் குத்து விளக்கு பூஜையில உட்கார்ந்தனா. சுடிதாரெல்லாம் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சிட்டா சொல்லிட்டாவலாம். சேலை கட்டினாதான் அலவுடுன்னு. அதனாலதான் இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆரி ஒர்க்கு பிளவுஸ் ஒன்று மெட்டீரியல் வாங்கினது. ஊருக்குள்ள ஒருத்தையும் கொண்டு வரும்போது வாங்கணும்ல, அதுதான் ரொம்ப நாள் ஆச்சு. இத்துக்கிட்டு போனாலும் போயிருந்திருக்கோம். அது செத்து போறதுக்குள்ள கொஞ்சம் தச்சு தந்துருங்க. தூக்கிட்டு ஓடி போயிடாம இங்க இருக்க பிளவுஸே தைக்க நேரம் இல்லாம தெரியலாம். இன்னைக்கு அவ்வளோ வழக்கு பூஜைக்காண்டி தான் வந்து கேட்டுட்டா டக்காளுவே. அவ்வளோ வந்து திட்டாத குறையா போறாளுவே. அடிச்சு விடுவாளுவோ போல இருக்கு. இன்னைக்கு 4 முழுக்க ஆனாலும் நான் இங்கதான் இருப்பேன் போல தெரியுது. 4 முடி என்ன 4 முடி இப்படி சொல்றியே? நம்ம என்ன தாயா பிள்ளையா? வாயும் வயிறுமா எப்படி பழகி இருக்கோம்? எனக்கு ஒரு பிளவுஸ் தச்சுதாங்களா? நீங்க தான் ஒரு 1/2 மணி நேரத்துல சரு புருன்னு தச்சிருவீல்ல. நார்மல் பிளவுஸ் தைக்கலாம்னா நீ இப்ப ஆரி ஒர்க் பிளவுஸ் தூக்கிட்டு வந்திருக்கே. இது ஊசி எத்தனை உடையும் திரும்ப அல்ல உட்கார்ந்து இருந்தாலும் 1008 ஊசி உடையும். அதை பாத்துக்கிட்டு இருந்தா மத்த வேலை ஓடாது. அதெல்லாம் ஒன்றும் உடையாது. அதுக்குதான் நீங்க குதிரைலாம் அப்பப்ப மாத்தி போடுவீங்க. அது மாதிரி மாத்தி டப்பு டப்புனு மாத்துங்க. ஏன்னா எனக்கு இப்பெல்லாம் அதெல்லாம் மாத்தி நேரம் சொன்னா கேளு, தூக்கிட்டு போயிரு. நான் வாங்கி கடாசிடுவோம் ஓட்டுக்கு மேலாமா. என்னக்கா ரொம்ப பண்றீங்க? நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோன்னு சொல்லுங்க. என் துணியவே இப்படி சொல்றீங்கல்ல. இப்ப யார் வந்தாலுமே நான் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஆத்திரத்துல இருக்காம ஒழுங்கு மரியாதை தூக்கிட்டு ஓடி போயிரு. அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு அவ காத்து லைன்ல கிடக்கா. இவ இப்ப தூக்கிட்டு வந்திருக்கா. போலாங்கிட்டு 4 முடி நான் வேணா உங்களுக்கு கொக்கி கிக்கி வைக்கிறது வேற ஏதாவது வேலையை கூட செஞ்சு தாரேன். தயவு செய்து தச்சு தாங்க. வேற யார்கிட்ட போவேனா?
என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கூட சேர மாட்டேங்குது. இப்போ இன்னைக்கு விளக்கு பூஜைக்கு நான் சேலை உடுத்தே ஆகணும். அப்பதான் பிரைஸ் தருவா, இல்லாட்டினா பிரைஸ் தர மாட்டாவ. இவா ஒருத்தி ஏதாவது பிளவுஸ் நான் கடகடன்னு தச்சு எடுத்து வெட்டி வெட்டி போட்டு தைப்பேன். ஏதாவது குறைகிற வந்துச்சுன்னா என்னைய குறை சொல்லப்படாது. ஆமா, அவசரத்துல தச்சா அப்படிதான் இருக்கும். அதான் நான் பக்கத்துல தானே இருப்பேன், தப்பா வெட்ட விட்டுருவேனா இருக்கும். அப்ப கொண்டா இப்பவே 2-3 நாளா வெட்டி போடியே. என்னாச்சு இந்த சீனியருக்கு? நேரத்துல இருந்து ஃபோன் பண்றாரு, அவரு போடும்போது என்னால எடுக்க முடியல, நான் போடும்போது அவரு எடுக்க மாட்டேங்காரு. மெசேஜ் போட்டேன்னா அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்காரு, ரீட் பண்ணிட்டு அந்த ஆளை விட்டுறியாரு. என்னதான் பிரச்சனை இந்த சீனியருக்கு? சரி, ஃபோன் பண்ணி பாப்பா எடுக்காரான்னு. என்ன ஃபோன் அடிச்சுட்டே எடுக்க மாட்டேங்காரு? இது மாதிரி தான் நேரத்துல இருந்து இது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. காலேஜில் இருக்கும்போது ஃபோன் அடிச்சிருக்காரு, எனக்கு எடுக்க முடியல. சரி, காலேஜ் விட்டதும் பார்த்துட்டு நம்ம கூப்பிட்டோன்னா அவர் எடுக்கல. சரின்னு நைட்டு தூங்கும்போது சரி மெசேஜ் போட்டால் மெசேஜை பார்த்துருக்காரு, ரிப்ளை பண்ணலை. இப்போ கூப்பிட்டாலும் எடுக்கலை. இப்படியே பண்ணால் எப்படி? இனிமேல் நான் சார்ஜ் போட்டுட்டு இனிமேல் பாத்ரூம் போயிடுவேன். இனிமேல் நான் சார்ஜில் கிடக்கும்போது அப்படி அடிப்பாரு நம்ம தெரில. சரி செல்ல சார்ஜ் போட்டுட்டு போவோம். அளவு பிளஸ்லாம் ஒன்றும் எடுத்துட்டு வரலையாக்கா? அட என் அளவு உங்களுக்கு தெரியாதாக்கோ? உங்க அளவுல கூட கொஞ்சம் 1 இன்ச்சு அதிகமாச்சு தச்சு விடுங்க. சரி, 4 வெட்டி போட்டு தச்சு விடுவேன். உனக்கு எப்படி இருக்கோ எடுத்து போட்டுக்க. அந்த ஊசினோட மட்டும் கொஞ்சம் கொடுத்து தாங்களா, ஊசியை கண்ணுக்குள்ளே குத்தி விடுவேன் பார்த்துக்க. வயசாகுது, ஊசி நூலுக்கு ஒருக்க கண்ணு தெரிய மாட்டேங்குது, அதனால முடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எம்மிங் பண்ணனா இப்ப வருவார் ஆசாத்தி, அவக்க வந்து ஆடுவா திங்குன்னு. அதுக்கு முன்னாடி அவளுக்கு கொடுக்கணும். சீக்கிரம் சரசு, சரசு எங்க நீங்க எங்க? ஏ அப்பா, மீன் வாடா கப்பு நடிக்க. ஏ அப்பா, என்ன இளவுங்க இது? அட மீன் சரசு. அட கடவுளே, ஆடி கடைசி வெள்ளி அதுமா கோயில்ல விசேஷத்து நேரத்துல அவன் வீட்டை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு அடக்கா. இங்க என்னன்னா இந்த நேரத்துல மீனை கொண்டு வந்துக்கிட்டு நிக்கல. உங்களுக்கு அறிவு இருக்கா? மீன் அங்க பனங்காட்டுக்குள்ள தானே கிடந்தியாரு, இப்ப என்னத்துக்கு வந்தியாரு மீனை கொண்டுகிட்ட வீட்டுக்கு? ஐயா ஐயா, ஏன் இப்படி கோவப்படியா? இப்ப என்ன வந்து கெட்டு போச்சு? இன்னைக்கு வைக்கலன்னா என்ன நாளைக்கு வச்சு பிள்ளைகளுக்கு கறி வச்சு கொடு, இல்லைன்னா பொரிச்சு கொடு. கழுவி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு போடு, ஃப்ரீசர் உள்ள. கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுட்டா கெட்டு போகாது, நல்லா இருக்கும். ஏ கடவுளே, இந்த மனுஷனை என்னத்தை சொல்ல தூக்கி வெளியே தூக்கி போடலன்னு இப்ப நான் இதுக்கு எங்க பறக்கணும்னு தெரியாது. இப்ப எதுக்கு இப்படி பியாயிக்கிறாங்க கத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் நாளைக்கு தின்னா திங்கப்படாதுன்னா இருக்கு. எங்க வீடு பூரா வாட அடிக்கங்க. கடல் மீன் மாதிரி கிடையாது, ஆத்து மீன். இது ஆத்து மீன் தானே? இல்ல, இது குளத்து மீன் ஒருத்தங்க கொண்டா. நல்ல மீனா இருந்தாதான் வாங்கிட்டு வந்தேன். நிறைய தந்தா அதுவும் சும்மா. இன்னைக்கு ஒரு இடமும் வித்திருக்காது, அந்த ஒவ்வொரு தலையில கட்டிட்டு போயிருப்பான். நீங்க அதை வாங்கிக்கிட்டு இங்க கொண்டுகிட்டு வந்தியராக்கும் வீட்டை நேரம் அடிக்கிறதுக்கு. அவ இப்ப வருவா, பிளவுஸ தச்சிட்டியான்னு. இங்க வீடு மீன் வாட அடிச்சுதான் காரி துப்பிட்டு போவா பொம்பளையா இவான்னு. கேவலப்படுத்துறதுக்குன்னே இந்த மனுஷன் வந்து தொலைஞ்சிருக்காரம்மா. ரொம்ப பண்ணாத. நானே வீட்டுக்கு பின்னாடி வச்சு கழுவி எடுத்து நானே ஃப்ரீசர்ல வச்சிருக்கேன். நீ தொட கூட வேண்டாமா? வீடு பூரா வாட அடிக்குமங்க. எல்லாவளும் இன்னைக்கு பிளவுஸ் தச்சுக்கிட்டு வந்துகிட்டு அடக்கா வீட்டுக்கு. வீட்டுல மீனை வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவளுக்கு என்ன நினைப்பா? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாவ. நீ ஒரு ஊதுபத்தி வேணா எங்கன்னா பத்தச்சு விடு. சாம்பிராணி இம்ராணி நான் கொண்டுகிட்டு பின்னாடி போறேன். எங்கேயும் கொண்டுட்டு போங்க, வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இதை கழுவப்படாத அப்பா சொல்லிட்டேன். எங்க வேற எங்கேயும் கொண்டு போய் கழுவுங்க. ரொம்ப பண்ணாத சரசு. மீனை எது வரைக்கும் தொட்டு கழுவி எடுத்து ஒன்னும் பண்ணாத மாதிரி முனுக்குவா. வெள்ளிக்கிழமை திங்கப்படாது, மத்த நாள் திங்கலாமா. அன்னைக்கு மட்டும் திங்கலாம்னா வந்துருவா. சாமி என்ன திங்கப்படாதுன்னு சொல்லி இருக்கு. பூ நூத்தியாவ, கருவாடு வைக்காவ, எல்லாம் வைக்காதானே செய்யாவ சாமிக்கு. அதெல்லாம் சாமி ஒன்னும் பண்ணாது, முனுக்கத்தான் செய்யா. சுத்த பத்த எல்லாம் மனசுல இருக்கணும். செய்யதையும் செஞ்சுட்டு என்ன பேச்சு பேசிட்டு போறாருன்னு பாத்தியா? இந்த மனுஷனுக்கு இந்த வெள்ளியும் செவ்வாயும் தான் எடுக்கும் பியாதி. மத்த நாள் ஒன்னும் வாங்கிட்டு வராண்டாரு. நம்ம தான் என்னத்தையாவது போட்டு கறிய வைக்கணும். மாங்காய் எங்க தேங்காய் எங்கன்னு என்னத்தையாவது போட்டு வைப்போம். என்னத்த சொல்ல? சரி சரி விடுங்க, ஒரு ஊதுபத்தியா அடியில பத்த வச்சு விடுங்க. ஒன்னும் வாட தெரியாது பெருசா. நாட்டெல்லாம் யார யார வீட்லயே செய்யறது இங்க வரைக்கும் வாட வருதுன்னு சொல்லி விட்டுருங்க. நம்பிட்டு தான் மறுவேல பாப்பாளுவேன். அரசு யாரதையும் மண்டையில மீன் அறாவியது. சதீசு கிட்ட தண்டபாணி என்ன வீட்டுக்கும் கொஞ்சம் மீன் கொடுத்து விட்டேன். அங்கேயும் அப்ப இந்த மாதிரி பிரச்சனை வருமோ? அந்த வீட்டை நார் அடிச்சது பத்தாதுன்னு அங்கேயும் நார் அடிக்க கொடுத்துட்டீங்களா? இந்த லட்சுமி அக்கா மூஞ்சில காரி துப்ப போகுது. எனக்கு இதெல்லாம் தெரியாதப்ப நீங்கள் வழி இவ்வளவு கும்பிடுவீன்னு. அதான் வாட்ஸ்அப் குரூப்ல ஊர் குரூப்ல இருக்கீங்களா இல்லையா? அதுலதான் இன்னைக்கு விசேஷம்னு சொல்லி கோயில்ல விசேஷம்னு வந்திருக்குல்ல மெசேஜ். அத பார்த்துட்டாவது தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? அதெல்லாம் நான் பனையறியவே பார்த்துக்கிட்டு இருப்பேன். பனையறி முடிச்ச அப்புறமா பயணி கொஞ்சம் கம்மியாகி போச்சு. இனிமே பனையத்து முடிய போதில்ல, பயணி கம்மியானதான் சரி சேர்த்து போட்டு நாளைக்கு காத்துக்கிடலாமேன்னு ஒருத்தர் மீன் கொண்டு வந்தான். சரின்னு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். சரி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செஞ்சு எடுத்து சாப்பிடுமேன்னு நினைச்சிட்டு கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணலாம் நினைச்சது தப்பா? நிறைய இருக்குன்னு கொஞ்சம் அங்கே கொடுத்து விட்டேன்.
ஒழுங்கு மரியாதை அவனை போன பண்ணி வீடு வந்து சேர சொல்லுங்க. அதை கொண்டுகிட்டு ஐயா வீட்டுக்கு போய் அங்கேயே வீட்டை நாசம் பண்ண சொல்லாதீங்க. அவங்க வீடு கிட்டலாம் தொடச்சி எடுத்து சுத்தமத்தமா போட்டிருப்பாவ. வேற அந்த பொம்பளை என் மூஞ்சில காரி துப்போம். மோகனை கூப்பிடுங்க, அவன் அப்பயே போயிருப்பானே. கொண்டுகிட்டு அவனை வர சொல்லுங்க. சரி சரி, கோவப்படாத. இருந்தாலும் தன்னே பாவம் தான். எனக்கு ஆத்திரமா வருது. அவரை பார்த்தா எனக்கு பாவமா தெரியல. மண்டையிலே எடுத்து நறுக்குன்னு இந்த மிஷினதிக்கு போட்டுடலாமான்னு இருக்கு. இருந்தாலும் நாலு முடி உங்களுக்கு இவ்வளவு கோவலாம் வரக்கூடாது அம்மா. ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கியே நினைக்க எனக்கு துணி தைக்கிறதுல. நீ சீக்கிரம் எம்மிங் பண்ணலன்னு வையி, உன் துணியும் கிழிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் அம்மா. ஐயா நான் இப்ப எம்மிங் பண்ணி தந்துருவேன், 2 நிமிஷம் தான். இந்த கத்திரி கூட இங்க வச்சேன், ஒன்னையும் காணோம். யார் தந்து விட்டா? உங்க அம்மாவா? இல்ல எங்க அப்பா. இந்த அப்படி சந்தியா வீட்டுக்குள்ள கொண்டு போய் வை. தெரியுமாங்க அவிய கோயிலுக்கு போயிருக்காவல. இன்னைக்கு வீடு கிட்டலாம் சுத்தம் பண்ணிட்டு என்னமோ விளக்கு கிழக்கெல்லாம் போடணும்னு சொன்னாவ. இப்ப இந்த மீனை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிருவீங்க. எங்க அம்மா என்னைய வீட்டை விட்டு வெளியே பத்திடுவா. ஆமலா சதீஷ், இன்னைக்கு யாருமே வீட்டுல மீன் செய்ய மாட்டாவ. ஒழுங்கு மரியாதை இதை கொண்டு போயிரு, இல்லாட்டி எங்க அம்மா கொண்டு விடுவா. எங்க அப்பா தான் தந்து விட்டாவ. இன்னைக்கு செய்யலன்னா கழுவி எடுத்து ஃப்ரீசர்ல போட்டு நாளைக்கு செய்வாவ. கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு. காசுலாம் இல்ல, ஃப்ரீ தான். நல்ல மீனுவே. இங்க பாருல சதீஷ், எங்க அம்மைக்கு தெரியாம இதெல்லாம் நான் வாங்கி வீட்ல கொண்டு வச்சேன்னா கண்டிப்பா திட்டுவாவல. மத்த நாள்னா கூட விட்டுருவாவ. இன்னைக்கு எனக்கு பயமா இருக்கு. நீ உங்க வீட்டுக்கே கொண்டு போ. வியானுன்னா நாங்க கேட்டு வாங்கிக்கிடுறோம். ஐயோ எனக்கு நிறைய வியாழ கிடக்கு. நானே எங்க பயல்வெள்ளோட குளிக்க இந்த தோட்டத்துக்கு போறேன். இனிமே இதை கொண்டுகிட்டு எங்க வீட்டுக்கு போனா எங்க அம்மா ஏதாவது வேற வேலை சொல்லுவா. இப்படி ஆள் அழைச்சு நீ பந்தாடுனவனா எனக்கு நான் போக முடியாது. அதான் சொல்றேன், ஒழுங்கா இதை வாங்கி உள்ள வைங்கவே. உங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாவே. இதை உள்ள கொண்டே போக மாட்டோம். அப்ப கொண்டு ரோட்ல போடுங்க, எனக்கு தெரியாது. எங்க அப்பா தர சொன்னாவ நான் தந்துட்டேன், அவ்வளவுதான். அப்படி நான் வாங்கலப்பா. அப்ப நான் அதை வச்சுட்டு போறேன். இல்ல சதீஷ், இது எடுத்துட்டு போல. எங்க அப்பா கொடுத்துட்டா சொன்னாரு, நான் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். கிறுக்கு அவன் பாட்டுக்கு வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான் பாரு. இப்ப என்னப்பா பண்றது சோனி? கழுவி எடுத்து ஃப்ரீசர்ல போடு. இன்னைக்கு செய்யலன்னா நாளைக்கு செஞ்சுட்டு போறாம. நீயும் சேர்ந்து கழுவுவாப்ப. நான் ஒத்தையில இவ்வளத்தையும் கழுவிக்கிட முடியேன். அப்ப அம்மா வருவா, அவ வர்ற வரைக்கும் வை ஓரமா. தண்ணி ஊத்தி போடு, இல்லைன்னா கெட்டு புழுமி நாரி போயிடும். ஏற்கனவே நாரதம்ப செய்து கெட்டு போயிருக்குமோ யாருக்கு தெரியும். இன்னைக்கு என்னத்துக்கு ஆத்து மீனா? இது குளத்து மீனா? ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் அடிக்குது. குளத்து மீனுன்னு நினைக்கேன். ஷோ, இவ்வளோ மீனெல்லாம் நம்மளால கழுவ முடியாதுமா. தண்ணி ஊற்றி போட்ட வேண்டியதான். அம்மா வந்து என்ன கழுவிக்கிட்டோன்னு கண்டிப்பா திட்டுவா. இது என்னத்துக்கு வாங்கி வச்சியேன்னு. நம்ம என்ன பண்றது? அந்த கிரிக்கை அவன் பாட்டுக்கு வச்சுட்டு ஓடியான். திருப்பி கொண்டு போய் வீட்லயே கொடுத்துட்டு வந்துருவோமா? இரு, எதுக்கு அம்மைக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம். வயலில் பாட்டு படிச்சுட்டு கிடக்குவே. அம்மைக்கு ஃபோன் பண்ணாலும் அவன் எடுப்பாளான்னு தெரியாது, எடுத்தாலும் அவன் பேசியது கேட்காது. அவன் என்னதான் பண்றது? அதான் எனக்கும் தெரியல. போன் எடுக்க முடியா? போன் எங்க? இல்ல இந்த மீன் எங்க? வாங்கிக்கிட்டாவளா? ஒன்னும் சொல்லலையா? ஐயா உங்க அம்மாங்க சத்தம் போட்டுட்டு அடக்கா. அந்த மீனை நீ வாங்கிட்டே வந்துரு. நம்மளே கழுவி எடுத்து போட்டு நாளைக்கு செஞ்சு தின்னுடுவோம். வாங்கிட்டு வா. இல்ல சொன்ன கேளுப்போ, அப்படி வாங்கிட்டு வா. வேண்டாமா மீன் எங்க அப்பா கொண்டு வர சொன்னாருன்னு சொல்லி. வெளியில எடுத்து தோலை உடிச்சு போடுவேன். உள்ள மீனை கொடுத்த மீனை வாங்கிட்டு வா. அதான் உங்களுக்கு எவ்வளவு இல்ல. இன்னைக்கு ஒருத்தரும் செய்யாண்டாவலாம். வெள்ளிக்கிழமை ஆடி கடைசி வெள்ளியா ஏதோ சாமிக்கு என்னமோ எல்லாரும் வீட்லையும் செய்யலாம். அதனால வாங்கிட்டு வாப்போ. உங்க அம்மா அங்க தையா தக்கான்னு பூச்சிட்டு அடக்கா பத்திராளியா. வீட்டெல்லாம் மீனாக்கி நார் அடிச்சுட்டு இலாக்குன்னு அதான் ஓடி வந்து போன போட்டாலும் போன எடுக்க தொலையாடல நீ. அதான் வேற ஓடி வந்தேன். வாங்கிட்டு வாப்போ. என்ன சின்னத்துறா, நீ எங்க நம்ம வீட்டு வாசல்ல? வாங்கினேன். உடம்புல பரவாயில்லையானே? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்னப்பா திடீர்னு இங்க என்னையெல்லாம் தேடி வந்தியோ? இல்ல நான் அன்னைக்கு பழையதுக்கு அப்புறம் இந்த தோட்டத்துக்கு மீன் ஒருத்தன் கொண்டு வந்தான். குளத்து மீன் நல்ல மீனா இருந்து சும்மா தான் தாரையில் தந்துட்டு போனான். வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ஒருத்தன் செய்யாண்டாவலான்னு அவனுக்கு வியாபாரம் ஒன்றும் ஆகணும்னு தான் நம்மகிட்ட அப்படி தந்துட்டு போனான்னு நமக்கு தெரியல. நானும் ஒன்றும் தெரியாம வாங்கிட்டேன். சரி நிறைய இருக்கேன்னு உங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டேன். அப்புறம் தான் என் பொண்டாட்டிட்டு சொன்னா அவ ஒரே சத்தம் போட்டா, கொண்டுகிட்டு எங்கேயாவது ஓடிருங்கன்ட்டு. அப்புறம் அங்க கொடுத்ததையும் போய் வாங்குங்க, அதையே சாமி கும்பிடுவாங்க, வீட்டை இது பண்ணாதீங்கன்னு சத்தம் போட்டா. அதான் சரின்னு வாங்குறதுக்கு வந்தேன். இந்த பையிட்ட தான் கொடுத்து விட்டேன். அதான் உள்ள போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த பேருக்கு அதான் வெளியே நிற்கேன். உள்ள போக வேண்டியதானே? இதுல என்ன இருக்கு?
பிள்ளைகள் தான் இருந்துச்சு போல இருக்கு. அதான் பிள்ளைகிட்ட கொடுத்தேன் தான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். வாங்கிட்டு வரட்ட நான் தான் வீட்டுக்கு போறேன். நீ யாராகி போச்சு குளிச்சுட்டு எடுத்துட்டு கோயிலுக்கு ஒரு போனேன். இனிமே தான் நானும் நீங்க எங்க கோயிலுக்கு தான் போயிட்டு வரீல? இல்ல நான் டீ கடைக்கு போயிட்டாரே. இனிமேக்கு அஞ்சு ஊத்திட்டு நேரா தோட்டத்துக்கு தான் போகணும். நம்ம கோயில்ல நமக்கு என்ன வேலை? அவனு நிறைய பேர் கடக்கானு அவனும் செய்வானுவ எதுனாலும். அப்புறம் பொம்பளை அளவு எல்லாம் பண்ணுவாவ. நம்ம அங்க போய் என்ன பண்ணியது? அதான் நம்மளுக்கு 24 மணி நேரம் நம்ம பொண்டாட்டி சாமி கும்பிடியால. அப்புறம் நம்மவும் போய் என்னத்தை கும்பிட? அது சரிதான். அப்பா இந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டேன். கொண்டா இனிமே நீ குளிக்கணும்னா கிளம்பு போ. வரேன். மீன் நல்ல மீனா தான் தெரியுது. ஆமா இது குளத்துல போட்டு வளர்க்குதுன்னு நினைக்கேன். வளர்ப்பு மீனா இருக்கும்னு நினைக்காதான் அவன் அப்படிதான் சொன்னான். சரி நல்லா இருக்கும்னு சொன்னானு நானும் வாங்கிட்டேன். அது நம்மளும் வாங்கிருக்க கூடாது போல இருக்கு. ஒரு கருப்பட்டி வேற கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு தான் இதை வாங்கினேன். சரியா போச்சு போ. செய்வீங்களானே வேணா கத்துட்டு போட்டுமா? ஐயோ வேண்டாம். என் பொண்டாட்டி இன்னைக்கு செய்யலன்னா வேற வீட்டை இதுவும் பண்ணிவிட்டான்னு வேற ஆடுவா. வாங்கினதும் நல்லாதான் போச்சு திருப்பி. நீங்கள் இன்னைக்கு செய்யுங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கிடலாம். சரிண்ணே போ, அப்புறம் பார்ப்போம். வாரேன் போ. சரி சின்னதர.